Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காடு பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்காடு நாடுதான சூரியனை 5 நாள் மாயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும் 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வைரம் பேரிடும். இன்னும் புதைய தேடாலும் சீலா உயிரை காக்கணும். இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும். தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் தான் பக்கமும் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. Coin the salmon, halibut, blue cod, krill, crab, clams, herring மீன் வகைகள் நல்லா சாப்பிட்டு ஜமாயிங்க. மீன் குட்டிகளே, கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்க இனத்துக்கே இரையாக போறீங்க. இதுதான் விஷயம். ஸ்பென்சர் சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்பவும் போல என் வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் சார். சில காலங்களுக்கு முன்னால பல சிற்றரசர்களுக்கு நான் உணவு பரிமாறினவன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல சார்? அதை ஞாபகப்படுத்த நீங்க மறக்கிறதே இல்லை. ரேஞ்சர்ஸை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அப்புறம் என்ன ஸ்பென்சர், ரேஞ்சர்ஸ் எங்க இருக்காங்க? சில மணி நேரம் அவங்களுக்கு நான் லீவு கொடுத்துருக்கேன் சார். இப்பத்தி இளைஞர்கள் என்ன செய்வாங்களோ அதை செய்ய. குட். கொஞ்சம் ரெஸ்ட் தான் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரும். மேக்க நினைச்சு பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஸ்பென்சர். இந்த கவலை என்ன இப்படியே இருந்துருமா? ஆமா சார். போதுமான அளவு என்ன நான் நிரூபிக்கலையா என்ன? இது என்னோட மிகப்பெரிய சாதனை. இந்த சக்தி வாய்ந்த மிஷினோட நான் ரேஞ்சர்களை அழிச்சு கற்களையும் தேடி போவேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ளோரியஸ், இங்க ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ஏசிய போட. ஓ கண்டிப்பா, வெப்பத்தை ஏத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மிராட்ரிக்ஸும் கேம்டாரும் தான் அந்த வரைபடத்தை வச்சிருக்காங்க. அடுத்த கல்லான டோரா வைரத்துக்கு கொண்டு போற வரைபடம் அவகிட்ட இருக்கிறதுனால நாம பழைய பகையை மறந்துடணும். எதுக்காக? என்கிட்ட தான் ஒரு கொடிய ரோபோட்டும் ஒரு ராட்சச டிராகனைசரும் கூட இருக்கு. டிராகனைசர்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் அதை ஷேர் பண்ணிக்க கூடாது? கண்டிப்பா பிரதர். சின்ன வயசுல என் பனிச்சறுக்கு வண்டியை ஷேர் பண்ண மாதிரியா? பனிச்சறுக்கு வண்டி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, நான் போய் பாறைகளோட விளையாட போறேன். எத்தனை வாட்டி சொல்றது உன் பனிச்சறுக்கு வண்டியை நான் தொடவே இல்லைன்னு? மேக், என்ன இங்க விளையாண்டுகிட்டு இருக்க? நீ கண்ட்ரோல் சென்டர்ல உன் டீமோட தானே இருக்கணும். இருக்கணும் தான். ஆனா நான் அப்பாவை கவலைப்படுத்த விரும்பல. www.tuneworldchannel.com. உன் அலட்சியமான பதில்ல இருந்து எங்க பேச்சை நீ கேட்டுட்டேன்னு தெரியுது. ஆமா, நான் என் திறமையை நிரூபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல ரேஞ்சரா இருக்க முடியும்னு அவர் நம்பல. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர்றதுக்கு முன்னாடி உன் அப்பா சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு அவர்கிட்டயே கேட்கறது நல்லது. பேசி தீர்வு காண்றது ஒரு நல்ல உறவுக்கு அத்தியாவசியமானது. அதுக்கு வெயிட் பண்ணணும். இது அவங்கள வெளியில கொண்டு வரும். அப்புறம் மிருகங்களை நாம அவிழ்த்து விடுவோம். அப்பாவை மக்களை ஏன் தாக்குறாங்க? சரியான நேரம். அவங்க கூட்டு சேர்ந்துட்ட மாதிரி தெரியுது. தாக்குங்க, தாக்குங்க. அவங்களை பறிக்கலாம். Drive close!
என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள சோர்ந்து போக வைக்கிற. Defender best! Fire! சாத்தியமே இல்ல. எஸ் பவர் அதிகரிக்கலாம். ஸ்பென்சர் ஷாட்ஸ் வேணும். தாக்குங்க. இது ரொம்ப பலமா இருக்கு. கம் ஆன் டாக்ஸ், முயற்சியை விடாத. எங்களுக்கு இன்னும் பவர் தேவை. உதவி அனுப்புங்க. ட்ரில் டிரைவர், சிமன் டிரைவர், ஃபயர். திரும்பவும் தாக்க. அவன் நம்மள பிடிச்சிட்டான். அந்த கிரிப் பேண்ட்ஸ் நம்மள ரிலீஸ் பண்ணாது. நம்ம சக்தியை இழந்துட்டு இருக்கோம். 50% தான் பாக்கி இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. தள்ளிக்கிட்டே இருங்க. இன்னும் வேகமா. டிராகனைசரை ரிலீஸ் பண்ணுங்க. எழுந்திரு டிராகனைசர். நம்ம பின்னாடி வருது. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணணும். ஷோவல் டிரைவரையும் கிரேன் டிரைவரையும் ஆக்டிவேட் செய்யறேன். என்ன? அந்த மிஷின்களை வெடிச்சிருங்க. அதுங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம முதல் பிளானை செயல்படுத்தலாம். நம்மள பயங்கரமா தாக்குதுங்க. நம்ம வேலை இன்னும் முடியல. நாம வெளியே போயாகணும், இல்ல அழிஞ்சிருவோம். டாக்ஸ், அப்படி எல்லாம் பேசாத. அவன் சொன்னது சரியா இருக்கலாம். நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க ரேஞ்சர்ஸ். என் திட்டம் பிரமாதமா வேலை செஞ்சது. டாக்ஸ் சரியா சொன்ன. எஜெக்ட். நம்ம கிட்ட இப்ப பவர் இல்ல. நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது. நீங்க போங்க காய்ஸ். என்ன? உங்க பின்னாடியே வந்துடுவேன். ஜெயிச்சிட்டேன். மேக் எங்க? அவ இன்னும் மெகாசோட் குள்ள தான் இருக்கா. எஸ், அவங்க மகத்தான மெகாசோடு நம்ம கிட்ட இருக்கு. அதோட இன்னும் ஒண்ணு இருக்கு. உள்ள ஒரு உயிரினமும் இருக்கு. என்ன போக விடு. இவனை இப்பவே அழிச்சிடலாம். உன்னால தப்பிக்க முடியாது. இப்படியெல்லாம் யோசிச்சு மூளை குழப்பிக்காத.
இந்த தீவை பத்தி யாருக்கும் தெரியாது. அவங்கள குறைச்சி எடை போடுறேன். ஸ்பென்சர், அவன் எங்க இருக்கான்? எனக்கு ஒண்ணும் தெரியல சார். அவர் மேப்ல இருந்தே காணாம போயிட்டாரு. எரிவாயுவை ஷார்க்ல ஃபில் பண்ணுங்க, நான் போறேன். சார், எங்க ஆரம்பிக்கணும்னே தெரியல. நீங்க இங்க இருந்தா நல்லது. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃப்ளூரியஸும் மோல்டரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. நம்மள ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்கிட்டாங்க. ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. மேக் தனியா இருக்கா, அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறோம் மிஸ்டர் ஹாட்ஃபோர்ட். மேக்க பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். நம்மளால முடியலனா நம்மள தேடி வந்துருவான். நேரம் வீணாகுது. இந்த ரேஞ்சரை கவனிக்க வேற வழிகள் இருக்கு. இவன் சக்திக்கு குகையில வச்சா சரியா வராது. பிரதர், உனக்கு முன் யோசனையே இல்ல. அவன் மெகாசோட யூஸ் பண்ண முடியலனாலும் அவன் நமக்கு தேவை. புரியுதா? கவலைப்படாத, அவன் சேற்றை எதுவும் பண்ணாம நார்க் பாத்துக்குவா. நார்க் என்னன்னா எனக்கு ஆயுதங்களே பிடிக்காது. இது வரைக்கும் அவங்களோட பலவீனம் இது. ஓகே, யோசிக்கலாம் गाइस. அவனை எங்கயாவது பிடிச்சு வச்சிருந்தாலும் அவன் நம்மளுக்கு எப்படியாவது சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுவான். அப்படி செய்யறப்ப ரொம்ப வேகமா அவனை தேடி போயாகணும். அது மட்டும் இல்ல, நமக்கு பலமான ஆயுதங்களும் தேவைப்படும். அந்த ஜோடுகளை சரி பண்ணி ஆகணும், அதுவும் வேகமா. யார் என் கூட அதை சரி பண்ண வரீங்க? இதை கேட்க வேணும். நார்க் ரொம்ப நல்ல பேரு. அது என் குடும்ப பெயரு. ஆமா, ஆனா என் முழு பெயர் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பிரச்சனையில மாட்டிப்பேன். நான் இப்ப சும்மா இருக்கணும், அதைத்தான் செய்யணும். சகோதரர்களா இருந்தாலும் மோல்டரும் ஃப்ளூரியஸும் ஒருத்தர் வெறுக்கிற மாதிரி தெரியுது. ஓ இல்ல, அவங்க பேசாம இருக்க முடியல. அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அவங்க பட்ட பெயரை வச்சுதான் கூப்பிட்டுப்பாங்க. ஃப்ளோரியஸ் மோல்டரை ஏமாலி பையனும், மோல்டர் ஃப்ளோரியஸ நோஞ்சாம் பையன்னு கூப்பிடுவாங்க. மோல்டரோட சிகப்பு பனிச்சறுக்கு வண்டியை உடைச்சதுல இருந்து அவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பனிச்சறுக்கு வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேஞ்சர் மோட்ல கூட இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. மெகாசோட ஸ்டார்ட் பண்ணும்போது என் பிரதர் உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொன்னான். நீ போய் கைதியை கவனி. நான் மெகாசோட திருட போறன்ற சாக்குக்கு நீ ஏமாந்துட்டேன்னு நம்பவே முடியல. ஃப்ளோரியஸ் சரியா தான் சொன்னான். நீ நிஜமாவே ஏமாளிதான். அப்படியா சொன்னா? அவனை நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவர் கோபமாயிட்டாரு. நம்ம ரெண்டு பேரையும் அவர் அழிச்சாலும் அழிச்சு. அவனை கைதியை பார்த்துட்டு வர சொன்ன. நீதான் அறிவாளின்னு நினைச்ச. உன்னை காலி பண்ண இந்நேரம் லாவா லிசர்ட்ஸ தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. பழி வாங்குறத பத்தி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏதோ சிகப்பு பனிச்சறுக்கு வண்டிய யாரோ ஒரு நோஞ்சா உடைச்சிட்டானோ சொல்லிக்கிட்டு இருந்தா. உன்னை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். தாக்க திட்டம் திட்டியா? லாவா லிசர்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. பின்ன இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த? மெகாசோட திருடத்தானே? யார பார்த்து என்ன கேக்குறா? அவங்கிட்ட நீ என்ன சொன்ன? என்ன அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறதா சொன்ன இல்ல? என்ன நல்ல வேஷம் ஃப்ளூரியஸ். அவன் நம்பிட்டான் நினைக்கிறேன். நிஜமாவே அவன் நோஞ்சான் தான். நான் அப்படி சொல்லவே இல்லை. சொல்லலையா? அப்போ உன் சகோதரன் தான் சரியா சொன்னான். நீ ஒரு ஏமாளி தான். கேட்க மறந்துட்டேன். அந்த பனிசறுக்கு வண்டிக்கு என்னதாச்சு? எனக்கு போர் அடிக்குது. நான் இலையோட விளையாட போறேன். அது என்னோடது.
அவன் தப்பிச்சு போறான். அவனை புடிங்க. வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. மரம் பள்ளத்தாக்குல விழுந்ததுன்னா சத்தம் வருமா? அப்படிதான் போல இருக்கு. எஸ், எங்க மெகாசோல். நான் ரெடி. படைய அனுப்பு. மோத ரெடியா இருக்கோம். ஏதாவது தகவல் இருக்கா? எஸ், அவன் கிடைச்சிட்டான். அழிக்க தயாராயிருங்க. சீக்கிரம் போ. Come on. நாம கிளம்பலாம். Sidekick. இல்ல, உதவி தேவையா? நீ மறுபடியும் கிடைச்சிட்ட. Come on, Rangers. Yeah. நம்ம வேலையை காட்டலாம். fire. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. Come on. Crane launch, go. மாட்டிக்கிட்டேன். Shovel. நான் வந்துகிட்டு இருக்கேன். Mac, combine பண்ணலாமா? பண்ணலாம். எல்லா ஷாட்ஸோட. நாம அதை செஞ்சிருவோம். ஆல்ரைட், இந்த அரவை காடுகளை சுடுகாட்டுக்கு அனுப்பிடலாம். Right. சூப்பர் டிரைவ் மேக்ஸ் மெகாசோல் ஆக்டிவேட். யா, நாம சாதிச்சிட்டோம். என்ன தேடுறத கைவிடாததுக்கு நன்றி guys. பரவாயில்ல, நீ கூப்பிடுவேன்னு எங்களுக்கும் தெரியும். எப்ப நடக்கும்னு தெரியாம இருந்துச்சு. அது அப்புறம் பேசலாம், ஓகே? சரியா சொன்னபில், முதல்ல இதை முடிச்சிடலாம். ஓகே guys, இத முடிச்சிடலாம் வாங்க. என்கேஜ். இனி உனக்கு கெட்ட நேரம் தான். இதோட ஃபுல் பவர் என்னன்னு பாத்துக்கலாமா? நீ சொன்னபடியே செய்யலாம். ஃபுல் பவர். யா. ஆக்சலரேட்.
நீ இப்படி சொதப்புவேன்னு தெரியும். இனிமே உன் கூட செயல்பட மாட்டேன். நானும் அதைத்தான் சொல்ல நினைச்சேன். அவன் பனிசருக்கு வண்டியை உடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன? ஆரம்பிச்சுட்டாங்க. டாட், இப்ப பேசலாமா? ஓஎஸ், பேசலாமே. நான் ரேஞ்சரா இருக்கிறது இன்னும் உங்களுக்கு கவலையை கொடுக்குதா? ஏன்னா நான் திறமையா செயல்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். என்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நீ மிஞ்சிட்ட. நீ ரேஞ்சரா இருக்கிறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை பத்தி தான் நான் கவலைப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னுடைய அப்பா. உன்னை நினைச்சு நான் எவ்வளவுதான் சந்தோஷப்பட்டாலும் அந்த கவலை மட்டும் என்னை விட்டு போகாது. இது எல்லா பெத்தவங்களுக்கு இருக்கிற உணர்வு. இந்த கவலை போகவே போகாதா? கண்டிப்பா போகும். நான் வயசான பிறகு நீ என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறப்ப. இப்பவே கவலையா தான் இருக்கு. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட ஸ்டைல பார்த்து கிளம்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வெக்கப்படுற மாதிரி சொல்வீங்களேன்னு கவலைப்படுறேன். வெளியில போ. நீங்க கேக்குற மியூசிக்கை நினைச்சு கூட கவலைப்படுறேன்.